அவர்கள் என்னை கொலை செய்ய மும்பையிலிருந்து ஒரு கூலிப்படையை நியமித்துள்ளார் என்ற தகவலை எனக்கு டெல்லியிலிருந்து உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்து உடனடியாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து புகார் அளித்து தேவையான விசாரணையை மேற்கொள்ளுமாறு எனக்கு அறிவுறுத்தியதன் அடிப்படையில் இன்று காலை சென்னை மாநகர ஆணையர் அவர்களை சந்தித்து புகார் மனுவை அளித்தேன். உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம், அது எப்படி இவரை கொலை பண்றதுக்கு மும்பையில் அண்டர்வேர்ல்ட்ல இருந்தெல்லாம் ஆட்களை நியமிக்கிறார்களா, அதுவும் அரும் செய்கிறாரா என்றெல்லாம் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். இதே போல கடந்த செப்டம்பர் 2025 தென் தமிழகத்திலிருந்து கொலை செய்வதற்கென்று ஒரு கூலிப்படையை திரு அருண் அவர்கள், செல்வநாகரத்னம் ஐபிஎஸ் அவர்கள் மற்றும் திரு வருண்குமார் ஆகியோர் பணத்தை கொடுத்து அவர்களை நியமித்து இதே போல என்னை கொலை செய்ய திட்டமிட்ட சமயத்தில் அப்போதும் எனக்கு டெல்லியிலிருந்து தகவல் அப்போது பொறுப்பு டிஜிபியாக இருந்த மரியாதைக்குரிய திரு வெங்கட்ராமன் அவர்களை நேரில் சந்தித்து நான் புகார் ஒன்றை அளித்தேன். புகாருக்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்தேன். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி புகாரை அளித்த பின்புதான் அந்த கொலை திட்டம் கைவிடப்பட்டது. இதே அருண் அவர்கள் சட்டம் ஒழுங்கு பதவியில் இப்போது இருந்திருந்தால் இந்நேரம் என் மீது 15 வழக்குகள் பதியப்பட்டிருக்கும், சிறையில் இருந்திருக்கும், குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கும். இப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவர் இருப்பதன் காரணமாக அவரால் எதையும் செய்ய முடியவில்லை என்பதால் இரண்டாவது முறையாக அவர் கூலிப்படையை நியமித்துள்ளார் என்பதனால் டெல்லி உளவுத்துறை அதிகாரிகள் என்னிடம் அறிவுறுத்தியபடி நான் இன்று மாண்புமிகு சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து புகார் மனுவை அளித்திருக்கிறேன். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் கூறியிருக்கிறார். தமிழக முதல்வர் அவர்களிடம் நான் மீண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்த விரும்புகிறேன். திரு அருண் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருக்க தகுதியில்லாத ஒரு நபர், தகுதியில்லாத நபர். இதை நான் மட்டும் சொல்லவில்லை, மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற 2 நபர் நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொல்லி இருக்கிறது. மத்தியிலே உங்கள் வாயிலாக தமிழக முதல்வரின் கவனத்திற்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஸ்ட்ரெங்த் சென்னை சிட்டி போலீஸ் ஸ்ட்ரெங்க்ல பணியாற்றக்கூடிய அமைச்சு பணியாளரான திரு ஐயப்பன் என்பவர் இப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையிலே அதர் டியூட்டியாக அருணோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அதே போல சென்னை மாநகர காவல்துறையின் விபச்சார தடுப்பு பிரிவிலே தலைமை காவலராக பணியாற்றக்கூடிய சந்திரசேகரன் என்பவர் இப்போது அயல் பணியாக ஓடியாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் ஐயப்பனும் இந்த சந்திரசேகரும் சேர்ந்து டயர் 3 பார்னு சொல்லுவாங்க. டயர் 3 பார்னா ஸ்டார் ஹோட்டல் பார்ஸ்ல ஐயப்பனும் சந்திரசேகரும் இன்றும் மாமூல் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மாநகர ஆணையருக்கு தெரியுமா, உளவுத்துறைக்கு தெரியுமா, மாண்புமிகு முதல்வருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் ஒயின் ஷாப்ல, ஹோட்டல்ஸ்ல, பார்ஸ்ல மாமூல் வசூல் பண்றது உலகத்துல எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இதைத்தான் சென்னை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. தவறான நபரை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று. இப்போதாவது தமிழக முதல்வர் விழித்துக் கொண்டு இந்த நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஹார்ட் காணாமல் போன விவகாரம் மிக மிக தீவிரமான விவகாரம் என்பதை நான் ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வலியுறுத்தியிருக்கிறேன். மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களும் இந்த அரசும் அதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு எனக்கு உள்ளபடியே தெரியவில்லை. விசாரணை நடக்கிறது, விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். விசாரணை நடப்பதனால் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை அப்படின்றத அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். கடந்த 2025 தொடக்கத்தில் மின் வாரியத்தின் தலைவராக திரு ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை தமிழக அரசு அப்போது திமுக அரசு நியமித்தது. திமுக அரசு நடந்த நியமனங்கள் எல்லாருமே நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு பணம் கொழிக்கும் ஒரு துறையின் தலைவராக எப்படிப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரியை போடுவாங்க? நேர்மைக்கு பெயர் போன ஒரு அதிகாரியை போடுவாங்களா? நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர்ல அடிக்க முடியுமா, சோலார் டெண்டர்ல அடிக்க முடியுமா, பிரைவேட் பவர் பர்ச்சேஸ்ல அடிக்க முடியுமா, எதுல பண்ண முடியும்? நமக்கு சொல்றதுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் போடுவாங்க. அப்படித்தான் இன்னொன்னு, அந்த நேரத்தில் அந்த நியமனத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெயருக்கு தான் திரு சிவசங்கர் அமைச்சர்,
துறையை நடத்துறது செந்தில் பாலாஜி. அப்ப இது ரெண்டுக்கும் ஏற்றார் போன்ற ஒரு அதிகாரியை அங்க நியமிக்கணும். அந்த அதிகாரியை மாத்தாம நீங்க எப்படி சார் ஊழலை கண்டுபிடிக்க போறீங்க? சொல்றாரு நாங்க குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம். நான் ஏற்கனவே பத்திரிகை சந்திப்புல சொன்னேன். நான் ஒரு அரசு அலுவலகத்துல 18 ஆண்டுக்கு திருடுறதுக்கு எப்படி கவர்மெண்ட் சொல்றதுக்கு துணிச்சல் வரும்? அப்படி அது நடக்குதுன்னா அது சம்பந்தப்பட்டவர்கள் தான் அதை செய்ய வேண்டும். அது சம்பந்தப்பட்டவர் செந்தில் பாலாஜி மற்றும் சிவசங்கர். அவங்க 2 பேரும் அங்க இல்ல. இப்ப யார் தொடர்ந்து இருக்கிறது? திரு ஜெ ராதாகிருஷ்ணன் திமுக ஆட்சியில் மின்வாரிய தலைவராக இருக்கிறார். இப்போதும் மின்வாரிய தலைவராக இருக்கிறார். அப்ப அவரை மாற்றாம நீங்க எப்படி இந்த ஊழலை கண்டுபிடிப்பீங்க? ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனதும் முதல் சந்தேகம் இவரை நோக்கி தான் திரும்பி இருக்கணும். இன்னைக்கு வந்து நான் முதல்வர் பார்வைக்கு வச்சிடுறேன். அது நீங்க எல்லாம் இன்டெலிஜென்டான ஆட்கள், பத்திரிகையாளர்கள் தெரியும். வெளிப்படையா சொல்ல விரும்பல. பிரதர் உங்களுக்கு தெரியும், சம்மர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ரைட்டுங்களா? இந்த ஏன் மின்வெட்டுனா 7 மின்வெட்டு போது வருது. எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி எல்லாமே வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு 20 வாட்டி கரண்ட் போயிட்டு வந்தா விளங்குவாங்க அந்த மிஷின். இன்னும் பல பேர் உங்களில் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க. டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இப்படி கரண்ட் போயிட்டு வந்து என்ன ஆகும்? பொருள் வாங்க முடியுமா திருப்பி? கேட்டா மின் தேவை அதிகமாக இருக்கிறது, மின் பகிர்மானத்தில் சிக்கல், விநியோகத்தில் சிக்கல் இல்லை. ஒரு புதிய விளக்கத்தை ராதாகிருஷ்ணன் கொடுக்கிறார். உங்களுக்கு முதல் வாரத்தில் கத்திரியில் இந்த ஷார்டேஜ் நடந்துச்சுன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். வெயில் பீக்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் சம்மர் முடிஞ்சிருச்சு. கேரளாவில் பருவமழை தொடங்கி விட்டது. அந்த பீக் சம்மர்ல இருந்ததோட அதிகமான மின்வெட்டு போது இருக்கிறதா? எப்படிங்க வருது? திமுக அதிகாரிகளை ஏன் இந்த அரசு தேர்ந்தெடுத்து முக்கிய பதவிகளுக்கு நியமிக்கிறது என்பதுதான் நான் இந்த அரசை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. திமுக அரசுக்கு நெருக்கமான அதிகாரிகள் ஊழல் செய்ய துணை போன அதிகாரிகளை கணக்க திமுக அரசு தேர்ந்தெடுத்து நியமிக்கும். அதே அதிகாரிகளை முக்கிய பதவிகளுக்கு நீங்கள் நியமிக்கிறீர்களா? திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று இந்த முதல்வர் விரும்புகிறாரா, ஸ்டாலின் விரும்புகிறதான்றதான் உங்களுக்கு முன்னாடி கேள்வியா வைக்க விரும்புறேன். எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல டாப் டு பாட்டம் உள்ளங்க. வந்த உடனே அந்த மின்வாரிய தலைவரை நீங்கள் மாற்ற வேண்டாமா? போர்மனையா மாத்திட்டு இருக்கீங்க. மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் போய் ஆய்வு செய்துட்டு லைன்மேன் எல்லாம் 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணாரு. அப்புறம் அவங்க லைனை புடிச்சு விட்டு திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்றாரு. கீழே இருக்கிற அந்த ஏழை தொழிலாளிகளா ஊழலில் ஈடுபட்டவர்கள் யார் அந்த ஊழலுக்கு காரணமானவரோ அவரை பக்கத்தில் வச்சிருக்காரு. என்ன நிர்வாகம் பண்றீங்க நீங்க? காவல்துறையில நல்ல அதிகாரிகள் எல்லாம் போட்டிருக்கீங்க. பல துறைகளுக்கு டிஜிபி, எஸ்ஓபிஎஃப் ஆகட்டும், இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், சிட்டி ஆகட்டும், நல்ல அதிகாரிகளை போட்டிருக்கிறீர்கள். முக்கிய துறையான லஞ்ச ஒழிப்பு துறைக்கு இப்படிப்பட்ட ஒரு கருப்பு ஆட்டை கொண்டு வந்து நியமிக்கலாமா? நான் மட்டும் சொல்லவில்லை, ஊரே சொல்கிறது. இவ்வளவு பேர் சொல்லியும் நீங்கள் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் என்ன விமர்சனங்கள் வந்தாலும் திமுக அரசு போலவே எங்களுக்கு கவலை இல்லாமல் நாங்கள் ஆட்சி நடத்த போறோம் என்ற எண்ணத்தில் இந்த முதல்வர் இருக்கிறாரா என்ற கேள்வியை தான் நான் வைக்க வருகிறேன். நீங்கள் புதியவர்கள், நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாமல் வந்திருக்கிறீர்கள். அந்த தவறை செய்து விடாதீர்கள் என்பதற்காக தான் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டுகிறேன். புரிந்து கொள்வார்கள், கற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன்.